செய்ய வேண்டியதை நீங்க செய்யலனா கடவுள் உங்களை வெற்றி செய்வார். அதான் கர்மா. What will happen without fail and delay. What will not happen will never happen, no matter how much ever effort you take. இப்போ இந்த கர்மத்துல நான் செய்ய வேண்டிய உச்சக்கட்ட செயல் என்ன? சரீர தர்மா. உடம்போட வந்துட்டீங்கன்னா இந்த உடம்பை மெயின்டைன் பண்ண நீங்க ஒண்ணு செய்யணும். ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ், அறிவு, ஆனந்தம், ஆரோக்கியம். அது உங்களுக்கு பதிலா வேற ஒருத்தர் செய்யவே முடியாது. உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, இப்ப கர்மால உச்சக்கட்ட உண்மையை சொல்லிட்டு நான் போகணும்னு நினைக்கிறேன், ஒரு கதையா இல்லாம. உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, இல்ல உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஹெல்த்தை நீங்க கொடுக்க முடியுமா? காசு கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம். அதுவும் நம்ம ஊர்ல எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருந்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிக்காதவனே நீங்க சேர்மனா போட்டுக்கலாம், அவன் பையனா இருந்தா. ஆனா இன்ஜினியரிங் ப்ரொஃபஸரா மாத்த முடியாது. இதான் தர்மா, இதான் கர்மா. புரியுதுங்களா? அவர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஓனர் ஆகலாம், ஆனா என் பையன் இன்ஜினியரிங் கிளாஸ் எடுப்பான், 10th ஃபெயிலு. செல்லாது தம்பி, இது தர்மா இல்ல. உன் கர்மா நீ இன்ஜினியரிங் காலேஜுக்கு ப்ரொஃபஸர் ஆகலாம், சேர்மன் ஆகலாம், ஆனா நீ தலைகளை நின்னாலும் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸரா ஆக முடியாது. இதான் தர்மா, இதான் கர்மா. புரியுதா? ஆனா